Hello, my dear friends. This is Subhraj Rajan. இந்த ஒரு உலகத்துல எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வெற்றிக்கு மிக மிக முக்கியமானது உழைப்பு தான். உழைத்தால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த ஒரு பதிலா கண்டிப்பா இருக்கும். ஆனால் இதை கேட்கும் போது உழைத்தால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கும் போது நிறைய பேர் சொல்ற ஒரு பதில் என்னப்பா உழைப்பு உழைப்பு. இந்த உலகத்துல நிறைய பேர் தவறான வழிகள்ல போறாங்க, குறுக்கு வழியில போறாங்க. அவங்கெல்லாம் தகுதியே இல்லாம ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்துடுறாங்க, ஒரு மேல போய் உட்கார்ந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருடைய கருத்து கண்டிப்பா இருக்கு. உண்மையாலுமே ஒருத்தர் உழைக்காம தகுதி இல்லாம ஒரு இடத்துல போய் இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு, அந்த இடத்தோட சேர்ந்து அவங்க வாழ்றதுக்கு அவங்க அதற்கான ஒரு உழைப்பை கொடுத்தே ஆகணும். அதற்கான திறமையை அவங்க வளர்த்தே ஆகணும். அந்த திறமையும் இல்ல, உழைக்கவும் அவங்க ரெடி இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த ஒரு இடம் அது எந்த ஒரு இடமா வேணா இருக்கலாம், எந்த ஒரு பதவியா வேணா இருக்கலாம், அந்த பதவி அவங்களை சும்மா விடாது, நிம்மதியா இருக்க விடாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க தகுதியே இல்லை, திறமையே இல்லை அப்படிங்கும் போது அந்த பதவியில கண்டிப்பா அவங்க தோல்வி அடைவாங்க. அதை ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய மன அழுத்தம் வரும், நிறைய தோல்விகள் வரும், நிறைய அவமானங்கள் வரும், சங்கடங்கள் வரும். அதனால அவங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது. யாரால கரெக்டான தகுதியோட திறமையோட நல்ல வழியில போய் ஒரு இடத்துல உட்கார்றாங்களோ அவங்க தான் அந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியும். அந்த இடத்துக்கான ஒரு உண்மையான உழைப்பை கொடுத்து அதற்காக நம்ம உண்மையா இருந்து நிறைய விதமான நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மையான வெற்றியும் கூட அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் சொல்றேன் பாருங்களேன். ஜஸ்ட் நீங்க கண்ணை முடிக்கவங்க, நீங்க ஜஸ்ட் ஒரு கேமா இருக்கும், ஜாலியா இருக்கும். நீங்க கண்ணை மூடுங்க, கண்ணை சடனா திறந்து பாக்குறீங்க. நீங்க இந்த ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சரோட சீட்ல நீங்க இருக்கிறீங்க, ஒரு முதலமைச்சரா, அல்லது இந்த இந்தியாவோட ஒரு பிரதமரோட சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த நாட்டுடைய ஒரு பிரதமரா. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அதை யோசிக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மள பல பேர் பார்த்தோம்னா அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஒரு மேஜிக் நடக்குது. ஒரு முதலமைச்சராவோ பிரதமராவோ ஆயிட்டீங்க. கண்ணை மூடி திறக்கும் போது ஒரே ஒரு செகண்ட்ல, ஒரு மணி நேரம் கூட நம்மள பல பேரால அந்த ஒரு முதலமைச்சராவோ பிரதமராவோ இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு இடம் மிக பெரிய ஒரு பொறுப்புகளை கொண்ட ஒரு இடம். நம்முடைய ஒரு கண் அசைவு, நம்முடைய ஒரு சிரிப்பு, ஒரு முகபாவனை, ஒரு கை அசைவு, இது எல்லாமே இந்த ஒரு நாடும் இந்த ஒரு மாநிலமும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்துட்டே இருப்பாங்க, கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கூட பார்த்தோம்னா என்னென்ன பொருள் இருக்கும் அந்த கண் அசைவுக்கு, முகபாவனைக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதுவே தலைப்பு செய்தே கூட மாறலாம். அப்படி ஒரு இடம். உங்களுடைய ஒவ்வொரு கையெழுத்தும் பல கோடி மக்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான ஒரு தாக்கத்தையோ கெட்ட விதமான ஒரு தாக்கத்தையோ ஏற்படுத்தலாம். அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஜஸ்ட் எந்த ஒரு திறமையும் இல்லாம அனுபவம் இல்லாம அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம அப்படியே ஒரு புல்லட் ட்ரெயின்ல போற மாதிரி போய் நம்ம அங்க உட்காரோம் அப்படின்னா சீக்கிரமா அது நல்லா இருக்குமா? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. நம்ம நிம்மதியா இருக்க முடியாது, கரெக்டா அந்த வேலையை பார்க்க முடியாது. நம்மளால நிறைய பேர் கண்டிப்பா இங்க பாதிப்பு அடைவாங்க. நம்ம தகுதியான ஒரு திறமையோட நல்ல வழியில நம்ம உழைச்சு நம்ம ஒரு இடத்துல போய் உட்காரும் பொழுதுதான் அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பயனை கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. உழைத்தால் தான் உண்மையான ஒரு வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு நான் சொல்றேன்.